Hello guys, welcome back to our channel. This is Resha here. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு சூப்பரான ஒரு ஈஸியான டெசர்ட் ரெசிபின்னு சொல்லலாம். ரொம்ப கம்மியான பொருட்களை வச்சு சூப்பரான ஒரு டெசர்ட் வீடு செய்யலாம். That is coconut pudding. So இப்போ வந்து இன்ஸ்டாகிராம்ல கோகனட் புடிங் ரொம்ப வைரலா போயிட்டு இருந்துச்சு, ஜிக்லி கேட் புடிங்னு. ஸோ அதே ரெசிபி தான் இந்த ரிவ்யூ பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம பேஜ்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா வரும். இந்த ரெசிபிக்கு மிக்ஸி ஜாரில் 1 கப் தேங்காய் எடுத்துக்கோங்க. 1 கப் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் தேங்காவோட 1.5 கப் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இதில் நீங்கள் வந்து தேங்காய் தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ரெகுலர் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மிக்சரை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ பேசிக்காக இதை நீங்கள் நல்ல ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம ஃபில்டர் அவுட் பண்ணிவிட்டு தேங்காய் பால் தண்ணி எடுத்துக்கணும். தேங்காய் பால் தண்ணி எடுக்கிறதுக்காக நான் வந்து ஒரு பெரிய சைஸ் வடிகட்டி எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க இந்த மிக்சரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் டவுன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து தனியாக தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஃபைனலாக இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் டவுன் பண்ணிவிட்டு இதில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு தேங்காய் பால் ரெடி ஆயிரும். ஸோ இந்த மிக்சர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம புட்டிங் செய்ய போகிறோம். இப்போது தேங்காய் பால் புட்டிங் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு நான்ஸ்டிக் கடாயில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பால் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. தேங்காய் பாலோட நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை வந்து உங்களோட ஸ்வீட்னஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய ஸ்வீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதோட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் பொடி சேர்த்ததுக்கப்புறம் இதை அகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த மிக்சரை திக்காக்குறதுக்கு நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா டிசால்வ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கோகனட் மில்கோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஒன்ஸ் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்ததுக்கப்புறம் இதை நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு கண்டினியூஸாக ஸ்டர் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணதுக்கப்புறம் உடனே செட் ஆகி திக்காயிரும். ஸோ கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிறதுலாம் நீங்கள் எடுத்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிறத விட இப்போ கொஞ்சம் லைட்டாக திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் அகெயின் அதை நீங்கள் கண்டினியூஸாக ஸ்டர் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திக்காயிரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஸ்டவ்வை டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம்.
புட்டிங் செட் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த பாத்திரம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து செராமிக் அண்ட் கிளாஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த இதில் வந்து நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்க கோகனட் புடிங் மிக்சரை வந்து இதில் சேர்த்துக்கலாம். கோகனட் புடிங் மிக்சரை வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இம்மீடியட்டாக ரொம்ப ஹாட்டாகவே கண்ணாடியில் சேர்த்துக்க வேணாம். ஸோ இந்த மாதிரி எல்லா கண்டெய்னர்லையும் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்ஸ் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணிடுங்க. ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது. இதை வந்து நீங்கள் ஒரு 3 hours நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணாலே பார்த்தீங்கன்னா சூப்பராக செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்டலாக வந்து இந்த மாதிரி கத்தி வச்சு சைடில் ஃபுல்லாக ஸ்க்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ளிப் பண்ணி சாப்பிட்லாம். அப்படி இல்லை நீங்கள் அப்படியே ஸ்பூனே போட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்டா கூட இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஷேப்பில் வந்து மோல்டில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் சைடெலாம் கட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ஃப்ளிப் டவுன் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ளிப் டவுன் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒரு ஜிக்லியான புட்டிங் ரெடி ஆயிரும். இந்த புட்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரீமியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். பிகாஸ் இதில் நம்ம வந்து தண்ணியே சேர்க்கல. லிட்ரலாக நம்ம வந்து ஃபுல் எக்ஸ்ட்ராக்ட் கோகனட் எக்ஸ்ட்ராக்ட் இதெல்லாம் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் மில்க்லேயே எடுத்திருக்கோம். ஸோ அதனால் க்ரீமியாக சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம பேஜுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐ வில் see you in the next one. Bye bye.